இந்த படத்தோட காஸ்டிங் பத்தி பேசுறப்ப முதல்ல விக்ரம பத்தி பேசணும். மனுஷன் வேற லெவல்ல பின்னி பெடல் எடுத்திருக்காரு. எப்பா உங்களுக்கெல்லாம் வயசே ஆகாதான்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு அவ்வளோ யங் அண்ட் ஃபிட்டா இருக்காரு. குறிப்பா வெறும் ட்ரௌசரை மட்டும் போட்டுக்கிட்டு வர்ற அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்ல எல்லாம் சியான் சியான் தான் நிரூபிச்சிருக்காரு. அடுத்து எஸ்பியா நடிச்சிருக்கிற எஸ்ஜே சூர்யா. அவர் இன்டர்வியூலெல்லாம் சொன்ன மாதிரி நிறைய தடவை ஸ்டூல் போட்டு டைரக்டர் எஸ்யு அருண்குமார் நடிப்பை கம்மி பண்ண சொல்லியிருக்காரு போல. அதனால ஒரு புதுவிதமான சட்டிலான ஆக்டிங் பண்ண எஸ்ஜே சூர்யாவை இந்த படத்துல பார்க்க முடிஞ்சது. இந்த சட்டில் ஆக்டிங்லையும் மனுஷன் பிச்சு உதறி இருக்காரு. அடுத்து மலையாள நடிகர் சுராஜ். இதுதான் அவர் நடிக்கிற முதல் நேரடி தமிழ் படம். நடிப்பெல்லாம் மனுஷன் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனா படத்துல இவரையே டப்பிங் பேச வச்சிருக்காங்க போல. அதை பார்க்க மதுரைக்காரன் பேசுற மாதிரி இல்லாம மதுரையில டீ கடை வச்சிருக்கிற சேட்டா பேசுற மாதிரி இருக்கு. அதனால அந்த கேரக்டர் நமக்கு பெருசா ஒட்டல. துஷாரா விஜயன். இந்த கதைக்கு அவங்களோட போர்ஷன் தேவையே இல்லை அப்படின்னாலும் தனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன இடங்கள்லையும் ஹெவியா பெர்ஃபார்ம் பண்ணி படம் பார்க்குறவங்க மனசுல நின்றுடுறாங்க.